வெல்கம் டு மை சேனல் டாக்டர் ஷின்ஷன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் 2000 யூனிக் வியூவர்ஸ் வந்து வியூ பண்ணியிருக்கிறீங்க. தென் பார்க்குற வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண சொல்லுங்கள். ஸோ அது எங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்து போடுற அப்டேட்டட் வீடியோ போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இன்டிமேஷனாக வரும். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எம்இ எம்டெக் லெவலில் எப்படி வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணணும், ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை எப்படி கேரிட் அவுட் பண்ணி போய் கம்ப்ளீஷன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எம்இ எம்டெக் ப்ராஜெக்ட்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ எம்இ எம்டெக் வந்து யூஜி மாதிரி இருக்காது, பிஇ பிடெக் மாதிரி இருக்காது. ஸோ இதில் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். செலெக்ஷன் கேட்டகரியை எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரப்போஸ்டு மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து லெவல் 1, லெவல் 2 அண்ட் லெவல் 3. ஸோ 3 லெவலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து பிரிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து ஜென்ரல் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸு ஃப்ளோ. ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம ஒரு செட் ஆஃப் எனி ப்ராஜெக்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் வந்து டொமைனாக இருந்தாலுமே நம்ம அதுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா ஒரு செட்டன் இன்புட் கொடுப்போம். ஸோ அந்த இன்புட்டை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் ப்ரீ ப்ராசஸிங் ஸோ நம்ம ஒரு மெத்தட்ஸ் வச்சுருப்போம். அந்த மெத்தட்ஸை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெத்தடாலஜி வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ணுவோம். ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் அந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம டேட்டா பேஸோட ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸோட கம்பேரிசன் பண்ணி தென் அவுட்கம் ஆர் ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஃப்ளோ ஆஃப் த என்னது ப்ராஜெக்டோட ஒரு ஜென்ரல் ஃப்ளோ. ஸோ இதில் லெவல் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெவல் 1 எப்படி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரப்போஸ்டு மெத்தடாலஜியை இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரப்போஸ்டு மெத்தடாலஜி வச்சு அப்ளை பண்ணி டேட்டா செட்டு அதர்வைஸ் இன்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாமின் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி தென் அந்த ப்ரீ ப்ராசஸ்டு ரிசல்ட்ஸ் அவுட்கம்மை நெக்ஸ்ட்டு அவர் மெத்தடாலஜி. ஸோ ஒரு மெயின் பேஸ் மெத்தடுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுறோம். அந்த பேஸ் மெத்தட் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபியூச்சர்ஸை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு அது வந்து என்ன பண்ணும் மூவ் டு த கம்பாரிசன் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். கம்பாரிசன் ஸ்டேஜ் என்ன பண்ணும் டேட்டா பேஸோட எக்ஸாமின் பண்ணிவிட்டு த ரிலவெண்ட் அவுட்கம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா லெவல் 1. நெக்ஸ்ட்டு லெவல் 2. லெவல் 2ல் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸஸ் அது வந்து ஆல்ரெடி நம்ம பேப்பர்லேயோ நம்ம ஸ்டடி பண்ணி இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ம பண்ணிக்கலாம் ப்ரீ ப்ராசஸிங்கை. தென் மெத்தடாலஜி மீன்ஸ் ஒரு பேஸ். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டேட்டா செட்டை எக்ஸாமின் பண்ணி அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸு அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூ ஃபீச்சர்ஸையோ எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸோ ஒரு குரூப்பாக கிளாஸிஃபையோ ஒரு குரூப்பிங் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பாரிசன் ஸ்டேஜ் கொண்டு போவோம். கம்பாரிசன் ஸ்டேஜ் டேட்டா பேஸோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பாரிசன் பண்ணி தென் நமக்கு ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் அவுட்கம் பண்ணும். ஸோ இந்த மெத்தடாலஜி இந்த பாடி ஆஃப் த மெத்தட் இந்த சென்டர் பேஸ் மெத்தடில் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கிற மெத்தடை நம்ம ரிவைஸ் பண்ணி நம்மளோட ஏதாவது ஒரு நியூ மெத்தடாகவே ஆல்ரெடி இருக்கிற ஒரு நியூ மெத்தடை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு ப்ரீவியஸ் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெத்தடை நம்ம வேறு ஒரு நியூ மெத்தட் வச்சு என்ன பண்ணலாம். நியூ மெத்தட் மீன்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் மெத்தடை இன்னும் அனதர் மெத்தடை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் நம்ம ஒரு அவுட்கமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு போகலாம். ஸோ இது வந்து லெவல் 2. நெக்ஸ்ட்டு லெவல் 3. லெவல் 3ல் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ் ஆல்ரெடி பேப்பர்லையோ அல்லனா நீங்கள் லிட்ரேச்சர் சர்வேல ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. அந்த மெத்தடை வச்சு நீங்கள் ப்ரீ ப்ராசஸ் பண்ணிடுவீங்க. மெத்தடாலஜி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டடி பண்ண இல்லைனா அந்த பேப்பரில் கொடுத்துருக்குற இல்லைனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெத்தடை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஃபீச்சரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. தென் தேர்ட் ஒன் இந்த கம்பாரிசன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டேட்டா பேஸில் ஒரு குரூப்பிங் வச்சுருப்போம். சூப்பர் என்னது ஒரு குரூப்பிங் ரெலவெண்ட் டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸோட நம்மளுடைய மெத்தடாலஜி ஜென்ரேட் பண்ணியிருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பாரிசன் பண்ணிவிட்டு ரிலவெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு பெட்டர் என்னது அவுட்கம்மாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கம்பாரிசன் மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும் ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அதை வந்து அவுட்கமாக ரிசல்ட்டாக வந்து என்ன பண்ணும் நமக்கு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த தேர்ட் லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸிஸ்டிங் மெத்தடுக்கு பதிலாக நம்ம நியூவாக இருக்கிற அதில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ஏதாவது ஒரு அட்வான்ஸ்டு கம்பாரிசன் மெத்தடாலஜி என்ன பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம புட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
ப்ரீவியஸ் பேப்பரை விட அதர்வைஸ் ப்ரீவியஸ் ரிசல்ட்டை விட நமக்கு பெட்டர் ரிசல்ட்டு அச்சீவிங் ரேட்டு ஸோ வந்து ரேட் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம ஒரு கம்பாரிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் லெவல் வந்து ப்ராஜெக்ட், தேர்ட் லெவல் ஸ்டேஜ். ஸோ இந்த 3 ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்டை எம்இ எம்டெக் லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கேரி அவுட் பண்ணி கொண்டு போகலாம்.